இது உங்களுக்கு அவமானமா இல்லையா? பிஜேபி ஆளுன்னு சொல்றது வெட்கக்கேடா இல்லையா? எடப்பாடி என்ன சொல்ல வராரு? எம்எல்ஏஸ் ப்ரொடெக்டட் யூ. யார் உங்களை கவுக்க பார்த்தா? யார் சொல்லி தர்ம யுத்தம் உட்காந்தாரு? குருமூர்த்தி சொல்லி உட்காந்தாரு. அப்புறம் யார்? பிஜேபி தானே கவுக்க பார்த்தது உங்களை. அப்புறம் பிஜேபி காப்பாத்துதுன்றீங்க. I think the ADMK's fate has been sealed. எடப்பாடி has destroyed. Both எடப்பாடி and OPS have destroyed the ADMK. கொண்டு போய் காலடியில் வச்சுட்டாங்க. எடப்பாடியுடன் அவருடைய மகன் போயிருக்கிறார், மிதுன். அவர் எதற்காக போனார்? மேபி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு ஹங் அசம்பிளை நோக்கி நகரலாம். எனக்கு என்னமோ ஆஃப் லேட் அப்படி தான் தோணுது. அதைத்தான் பிஜேபி ஸ்மெல் பண்ணி இப்படி ஒரு இருக்கலாம். அதிமுகக்குள்ள நடந்து கொண்டிருப்பவை வெட்கி தலைகுனிய வேண்டியவை. அது பார்ட்டி இஸ் ஃபினிஷ்ட். நாளைக்கு ஒருவேளை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் இட் வில் பி பிஜேபி கவர்மெண்ட். வெட்கக்கேடானது அதிமுகவில் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிறது. வெட்கக்கேடானது. சுய மரியாதை உள்ள எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஒர்க்கராலையும் இந்த அசிங்கத்தை தாங்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்ம இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். அதிமுகவில் என்னதான் சார் நடக்குது? எடப்பாடி கட்சி இப்போலாம் வச்சு மூடிட்டு போனாருன்னு சொல்லி செய்திகள், இன்னைக்கு ஒரு மறுப்பு, பயங்கர ஃபயராக இருக்கே சார் அதிமுக. என்ன நடந்ததுன்னு அமித்ஷாக்கும் எடப்பாடிக்கு மட்டும்தான் மனோஜ் தெரியும். நம்மெல்லாம் நமக்கு பிடிச்சதை பேசுகிறோம். நான் எனக்கு பிடிச்சதை பேசுகிறேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை பேசுகிறீங்க. நம்முடைய நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சது தான் பேசுகிறாங்க. கிளாரிட்டி இல்லை. அப்படி தான் இதை நம்ம பார்க்கணும். அன்லெஸ் இட் கம் ஃப்ரம் த ஹார்ஸஸ் மவுத்துன்னுவாங்க. ஐதர் ஃப்ரம் அமித்ஷா சைடு ஆர் ஃப்ரம் எடப்பாடி சைடு. இங்கே அக்ரிமெண்ட் ஏப்ரல் 11 சைன் ஆகிறதுக்கு முன்னால் அவர் டெல்லியில் போய் அமித்ஷாவை பார்க்கும்போது 8 மணி இரவு பார்த்தார். 9:30 மணிக்கு அமித்ஷா ட்வீட் பண்ணார், அந்த சந்திப்பை ஊர்ஜிதப்படுத்தினார். இந்த முறை அமித்ஷாவை எந்த சந்திப்பையும் ஊர்ஜிதப்படுத்தலை. கார் போச்சு, வீட்டுக்குள்ளே போச்சு. அமித்ஷாவை பார்த்தாருன்னா நிச்சயம் உங்களுக்கு அமித்ஷா மேனேஜரை கூட அவர் பார்த்துட்டு வந்துரு. எடப்பாடி ட்வீட்டும் போட்டிருக்காரு, ஃபோட்டோக்கள்லாம் எடுத்ததை போட்டிருக்காரு. அப்படின்னா அது கன்ஃபார்ம்டு. போன தடவை அமித்ஷா கன்ஃபார்ம் பண்ணார், இந்த தடவை எடப்பாடி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது ஆனால் என்னென்னா 2 மீட்டிங் நடந்துச்சு. ஒரு மீட்டிங் வந்து எடப்பாடி தன்னுடைய சகாக்களோட சேர்ந்து போய் சந்திச்சாரு. இன்னொரு மீட்டிங் வந்து எடப்பாடி அமித்ஷா மட்டும் சந்திச்சாங்க. 1-to-1. ஆமாம், 1-to-1 இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதை எடப்பாடி இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாரு? நான் என்னுடைய மாநில உறுப்பினர்கள் முக்கியமானவங்களாம் போய் அமித்ஷா அவர்களை பார்த்தோம். அதற்கு பிறகு ஒரு 10-15 நிமிடங்கள் நானும் அமித்ஷா மட்டும் தனியாக பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் மறைமுகமாக சொல்லிட்டாரு. என்ன எல்லாருக்கும் தெரியும், உட்கட்சி விவகாரம் தான். என்ன பேசணும்னு இன்றைக்கி எதாவது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அமித்ஷா சொன்னாரா? இல்லை, இன்னைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னாருன்னா உட்கட்சி விவகாரங்களில் தலையிட மாட்டேன்னு அமித்ஷா ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதை பற்றி டிஸ்கஸே பண்ணலன்றார். எதை பற்றி தான் அப்போ பண்ணாராம்? மனுக்கள் கொடுத்துருப்பாங்க ஏதாவது. இல்லை, ஆனால் இன்றைக்கி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் மீடியாவும் வந்து கிரில்லிங்காக கேட்கல எனக்கு தெரிஞ்சு. To be frank with you, we are disappointed. And I am disappointed and I hope you are also disappointed. எனக்கு தமிழ்நாட்டு மீடியாவை நினச்சா வந்து உண்மையிலே வந்து ரொம்ப வருத்தமாகவும் கவலையாகவும் தான் இருக்குது. ப்ரோபிங் கொஸ்டின்ஸ் வாங்க. த ஸ்டாண்டர்ட் ஆஃப் மீடியா ஹஸ் கம் டவுன் ட்ராஸ்டிக்கலி. கம்ப்ளீட்லி ஒப்பீனியனேட்டடாக மாறிடுச்சு. ஒன்று எடப்பாடியை எதிராக நியூஸ் போடணும், இல்லை எடப்பாடியை காப்பாற்றுறதுக்கு நியூஸ் போடணும். இது ரெண்டுமே மீடியாவோட வேலை இல்லை. எடப்பாடியை அட்டாக் பண்ணுறதும் மீடியாவோட வேலை இல்லை, எடப்பாடியை காப்பாற்றுறதும் மீடியாவோட வேலை இல்லை. பட் ரொம்ப துரதிருஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி மீடியா அப்படி தான் வந்து நிற்குது. இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நான் கொஞ்ச நேரம் பார்த்தேன். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு ரீகலெக்ட் பண்ணும்போது வந்து ப்ரோபிங் கொஸ்டின்ஸ் இல்லை. கைகூட்ட விவகாரம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரொம்ப அல்பத்தனமானது. அவர் அது வந்து சாதாரணமாக கூட பண்ணியிருக்கலாம். வந்து மூடுறதுன்றது வந்து ஏதாவது ஒரு ஸ்பர் ஆஃப் மூமெண்ட்டில் வந்து நம்மளே கூட வந்து ஏதோ ஒரு நைட் டைமில் நம்ம வந்து தூக்க கலக்கத்தில் கூட பண்ணியிருக்கலாம், டயர்ட்னஸில் பண்ணியிருக்கலாம். மறைக்கிறதால வந்து அவர் ஒன்றும் இதை மறைச்சிட முடியாது. முகத்தை மறைக்கிறதால அவர் இல்லைன்னு ஒன்றும் தெரிஞ்சிட போகிறதும் கிடையாது. அதுக்கு ஏன் மீடியா இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததுன்றதும் இதில் என்ன ஆகிடுதுன்னா, அவர் இதுக்கு பதில் சொல்கிறதுலேயே கவனத்தை அவருக்கு இது அட்வான்டேஜாக போயிடுது. இட்ஸ் அ வெரி சீரியஸ் மீட்டிங். ஏன்னா ஐ வாஸ் டோல்ட் he was summoned. அவர் வந்து அழைத்து தான் பார்க்கப்பட்டிருக்கிறார். இப்போ அந்த கேள்விகளை ஒரு 2-3 கேள்விகளை நீங்களா போனீங்களா, அவர் அழைத்து போனீங்களா? நம்பர் 1. நம்பர் 2 கொஸ்டின், தனியாக பேசணும்னு சொன்னீங்களே, 10 நிமிஷம் என்ன பேசுனீங்க? என்ன தான் அந்த சந்திப்பில் நடந்தது? அவர் வாயிலேருந்து வரும், ஏதாவது போய் சொல்லுவார். 3வது வந்து உங்களுக்கு வந்து மற்றவங்களோட நீங்கள் இருக்கும்போது என்ன நடந்தது? ஸோ திஸ் ஆர் த சிம்பிள் கொஸ்டின்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி இதை நம்ம சொல்கிறதால வந்து நண்பர்கள், மீடியா நண்பர்கள் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட இது ஒரு நல்ல ஸ்பிரிட்டில் எடுத்துப்பாங்க நான் நம்புகிறேன். நஷ்டம் இல்லாட்டி அவங்களுக்கு தான், அவங்களுக்கும் நஷ்டம், தமிழ்நாட்டுக்கும் நஷ்டம். அன்ப்ரொஃபஷனல் டு த கோராக மாறி இருக்குது. இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து
ப்ரோபிங் கொஸ்டின்ஸே இல்லையா, ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் இருந்திருந்துன்னா லவ்லி காப்பி. நேற்று ஈவினிங்லேருந்து என்ன ஒரு செட் ஆஃப் டிஎம்கே ஓரியன்ட் சேனல்ஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி 90% ஆஃப் த தமிழ்நாடு சேனல்ஸ் ஆர் கோதி மீடியானா மடியில் உட்காந்துருக்க மீடியா, ஆட்சியாளரோட மடியில் உட்காந்துருக்க மீடியா. டெல்லி மீடியா எப்படி கோதி மீடியாவோ அது கூட வந்து மோடி 3.0 ஓரளவு மாறி இருக்குது. தமிழ்நாடு மீடியா ஓவர் 90% திமுகவோட கட்டுப்பாட்டில் இருக்க மீடியா தான், எஸ்பெஷலி இந்த சேட்டலைட் சேனல்ஸ். அவங்க இதை தான் பெருசுப்படுத்துகிறாங்க, கைக்குட்டையை முகத்தை மூடுறது தான் பெருசுப்படுத்துகிறாங்களே வழி. அதை தாண்டி சீரியஸ் இஷ்யூஸாக இருக்குது, அதை பேசல. இங்கே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயும் அதை கேட்கல. ஸோ நமக்கு தெரியாது மனோஜ் என்ன நடந்து, நம்ம ஹேஷியங்களின் அடிப்படையில் தான் பேச முடியும், சில டாட்ஸை வேணால் கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா செங்கோட்டையன் போய் பார்க்குறாரு அவங்கள, கொஞ்சம் கால இடைவெளி இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது டெல்லி தான் அதிமுகவை காப்பாற்றுச்சுன்னு முதல் முறையாக கட்சிக்குள்ள பாஜகவினுடைய அந்த ரோல் இருந்ததை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதற்கு பிறகு ஒரு நாள் இடைவெளியில் போய் டெல்லிக்கு போயிட்டு வர்றாரு. ஸோ இது என்ன அதிமுகவில் மறுபடியும் பிஜேபி ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கணுமா? இல்லை, எப்பயுமே அவங்க பண்ணிகிட்டு இருக்கதை இப்போ அதிகமாக பண்ணுறாங்க. எவர் சின்ஸ் ஜெயலலிதாஸ் டெத், ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அதிமுக முழுக்க பாஜகவால் தான் ஆட்டுவிக்கப்படுகிறது. அதில் எந்த சந்தேகம் வேணாம். அதில் வந்து த லெவல் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்கலாம். பட் இட்ஸ் இந்த 9 ஆண்டுகள், இந்த டிசம்பர் வந்தால் 9 வருஷம் முடியுது ஜெயலலிதா இறந்து. இந்த 9 ஆண்டுகளாக பாஜக தான் அதிமுகவை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இந்த 24 எலெக்ஷன் மட்டும் அவங்க வெளியில் போனாங்க, அது அண்ணாமலையோட காரியத்துக்கு கைங்கரியம். 19 எலெக்ஷன் 21 எலெக்ஷன் கூட்டணியில் இருந்தாங்க, இப்போ மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ இது கிளியராக தெரியுது, இது பிஜேபியோட ஹேண்டு உள்ளே விளையாடிக்கிட்டு இருக்குன்றது தெரியுது. அவர் ஃபஸ்ட்டு டைம் வந்து எங்கள் கவர்மெண்ட்டை வந்து பிஜேபி தான் காப்பாற்றுனா, விச் இஸ் ஃபேக்சுவலி எனக்கு புரியல. இது வந்து அப்சர்டாக இருக்குது எனக்கு. வந்து உங்களுக்கு ஓட்டு போட்ட 135 எம்எல்ஏ 18 பேர் போன பிறகு 122 எம்எல்ஏ உங்களை காப்பாற்றலாம். இட் வாஸ் எம்எல்ஏஸ் ஹூ ப்ரொடெக்டட் யூ. இன்னொன்று, கவர்மெண்ட்டை காப்பாற்ற நினச்சவங்க கிட்ட வந்து பிஜேபி காப்பாற்றுதுன்னு அபத்தமாக இருக்குது. அதாவது வந்து ரொம்ப அட்ராஷியஸ் ட்ரூத்துவாங்க, ரொம்ப அராஜகமான உண்மை அது. யார் உங்களை கவுக்க பார்த்தா? தர்மயுத்தம் போய் உட்காந்தது யார் சொல்லி தர்மயுத்தம் உட்காந்தாரு? குருமூர்த்தி சொல்லி உட்காந்தாரு. அப்புறம் யார்? பிஜேபி தானே கவுக்க பார்த்ததுங்களா? அப்புறம் பிஜேபி காப்பாற்றுதுன்றீங்க. இதில் எது உண்மை? ஒருவேளை அது உண்மையாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை ஏன் சொல்கிறீங்க? இது உங்களுக்கு அவமானமாக இல்லையா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை ஜெயலலிதா உயிரை பணையம் வச்சு அந்த தேர்தலில் பிரச்சாரம் பண்ணாங்க, நமக்கு தெரியும், உடல்நலம் குன்றி இருந்த காரணத்தால். அது பிற்காலத்தில் அருணா ஜெகதீசன் ஆறுமுகசாமி கமிட்டி ரிப்போர்ட்டில் அந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸோட டெப்போசிஷனில் தெரிய வந்தது. 2014 அவங்க அடல்ட் டயப்பர்ஸில் இருந்திருக்காங்க. 2016 கேம்பெயின்லலாம் அவங்க வந்து ரொம்ப உடல்நலம் குன்றி இருந்தாங்கன்றதுலாம் எவிடன்ஸோட ப்ரூவ் ஆகுது. பிகாஸ் என்கொயரி கமிஷனில் டெப்போசிஷன்ஸ் இருக்குது, ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸ் டெப்போசிஷன்ஸ். அவ்வளோ தூரம் அவங்க உயிரை பணையம் வச்சு ஜெயிச்சு கொடுத்து பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க 6 மாதத்தில் அந்த அம்மா இறந்த பிறகு அடுத்த 4.5 வருஷம் உங்கள் கவர்மெண்ட் ஓடினது பிஜேபி ஆளுன்னு சொல்கிறது வெட்கக்கேடா இல்லையா எடப்பாடிக்கு? அது மக்கள் தீர்ப்பை கொச்சப்படுத்துறது இல்லை. சராசரி அதிமுக தொண்டன் எடப்பாடியை மன்னிப்பானா? நான் கேட்குறேன், என்ன சொல்ல வராரு அவர்? அந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றுறது பிஜேபின்னு கடந்த காலங்களில் தொலைக்காட்சி வாதங்களையும் பொதுவெளியிலையும் யாராவது பேசினாங்கன்னா அதிமுக சார்பில் வரக்கூடியவங்களும் அவங்க எம்எல்ஏக்களும் போய் பொங்கி எழுவாங்க. அது இல்லைன்னு, அதான் உண்மை. மக்கள் கொடுத்த தீர்ப்பில் தான் நீங்கள் ஆண்டிங்களே ஒழிய பிஜேபி போட்ட பிச்சையால் ஆளலை. ஆனால் பிஜேபி தான் எங்களை காப்பாற்றுச்சு. கவுக்க பார்த்ததே பிஜேபி தானே, அப்புறம் எப்படி பிஜேபி உங்களை காப்பாற்றும்? ஒருவேளை அதுவே உண்மையாக வேறு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸால் உங்கள் கவர்மெண்ட்டை நான் பிஜேபி ஃபோர்ஸஸ் கவுக்க பார்த்து பிஜேபி காப்பாற்றிருக்குன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம், விச் இஸ் ஃபேக்சுவலி ராங். ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம். அதை ஏன் இப்போ சொல்கிறீங்க நீங்கள்? இது நீங்களே வந்து அதாவது வந்து இது எப்படின்னா வந்து நீங்கள் வந்து கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து கல்லடிக்கிற கதை. இது ரொம்ப அதாவது செல்ஃப் டிஃபீட்டிங்னுவாங்க, ரொம்ப டீசெண்டாக ஆங்கிலத்தில் சொல்கிறோம். இட்ஸ் செல்ஃப் டிஃபீட்டிங். இதை ஏன் அவர் பண்ணுறாரு? அதை சொல்லிவிட்டு அப்புறம் நான் வந்து அமித்ஷாவை பார்க்க போகிறேன் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு அவர் கொடுத்த இம்ப்ரெஷன் அன்றைக்கி சாயங்காலம் 9 மணிக்கு மீட்டிங்கில், பப்ளிக் மீட்டிங்கில், கோடம்பாக்கத்தில் நடந்த மீட்டிங்கில் அவர் மறுநாள் போய் அமித்ஷாவை பார்க்க மாட்டாருன்ற இம்ப்ரெஷனை தான் கொடுத்தாரு. காலைல 5 மணி ஃப்ளைட்டில் போகிறாரு, போய் மறுநாள் ஈவினிங் பார்க்குறாரு, தனியாக பார்க்குறாரு. இப்போ கார்த்திக் சிதம்பரம் அவரோட ட்வீட்டில் சொன்ன மாதிரி அவரோட நம்பகத்தன்மை அதல பாதாளத்தில், அதிமுகவின் நம்பகத்தன்மை அதனுடைய அதல பாதாளத்தில் இருக்குது. தி லாஸ்ட் தர் கம்ப்ளீட் கிரெடிபிலிட்டி. என்ன நடந்ததுன்றதை பற்றி எல்லாரும் பிடிச்சதை தான் மனோஜ் பேசுகிறோம், அப்படி தான் எனக்கு தோணுது. இதில் இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே டெல்லிக்கு போகிறாங்க, சில பேரை பார்க்குறாங்க, வந்துடுறாங்க, மறுபடியும் இன்னொருத்தர் டெல்லிக்கு வர்றாரு. பிஜேபியோட ரோலை எல்லாருமே ஒரு மாதிரி இதில் கன்ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது.
பாஜக எங்களை வந்து எங்க விஷயத்தை தலையிடுதுன்றத அதிமுக நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுதா? ஆமாங்க, என்ன பிரச்சனை அப்படின்றத ட்ரை பண்றாங்களா? ஆமா, நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுங்க, என் கவர்மெண்ட்டை பிஜேபி தான் காப்பாத்துன்னு சொன்ன பிறகு இதுக்கு மேலே இட் கேம் ஃப்ரம் ஹார்சஸ் மவுத்யா. அன்னைக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வாஸ் வெரி லவுடட் ஸ்டேட்மெண்ட். நார்மலைஸ் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. நார்மலைசேஷனுக்கு வந்து அவர் சாப்பா முத்திரை குத்திட்டார், என்டார்ஸ் பண்ணிட்டாரு. த லீடர் ஆஃப் த அப்போசிஷன் ஏடிஎம்கே சூப்பர்மேன் has endorsed the prevailing opinion that it is பிஜேபி which is controlling ஏடிஎம்கே. அதிமுகவை பாஜக தான் கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று பரவலாக எல்லோருக்கும் தெரிந்த ரகசியத்தை, உண்மையை எடப்பாடி பழனிசாமி ஊர்ஜிதப்படுத்தி விட்டார். என் கவர்மெண்ட் அவங்க தான் காப்பாற்றுறாங்கன்னு சொல்றது மாதிரி வாட் மோர் யூ நீட், யூ டெல் மீ. உங்களுக்கு இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்போ அந்த கவர்மெண்ட் தான் இவங்களை இயக்குனாங்க. எடப்பாடி ஒரு முகமூடி தான் திமுகவும் அதனுடைய தோழமை கட்சிகளும் திமுக சார்பாக பேசக்கூடியவர்களும் வைத்த குற்றச்சாட்டு இன்று உண்மை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி வாயாலே அது உண்மை என்று அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு வெட்கக்கேடானது. இதை ஏன் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க? ஆனால் அண்ணாமலை மாதிரியானவர்கள் நாங்கள் அதெல்லாம் தட மாட்டோம், அடுத்த கட்சி பிரச்சனை, நாங்கள் இதெல்லாம் பண்ணணும். எப்பயுமே அது ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் வந்து பல குரல்களில் பேசுவாங்க, மாற்றி மாற்றி பேசுவாங்க, கண்டினியூஸாக அவங்கள கன்ஃபியூஷன்லேயே வச்சுருப்பாங்க. இன்றைக்கி அது ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபி கொண்டாடுச்சு. ஐ ஒன்ட் பிளேம் ஆர்எஸ்எஸ் ஆர் பிஜேபி. அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. அவங்க தே வாண்ட் டு வீக்கன் ஏடிஎம்கே, டெஸ்ட்ராய் ஏடிஎம்கே. அது திருதராஷ்டிர ஆலிங்கனம், அதை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க விரும்பி போய் அந்த ஆலிங்கனத்துக்குள் மாட்டிக்கொண்டு விட்டார்கள். ஃபினிஷ்ட், முடிஞ்சு போச்சு இவங்க கதை. ஏடிஎம்கே கதை முடிஞ்சு போச்சு. ஐ திங்க் தி ஏடிஎம்கேஸ் ஃபேட் ஹஸ் பீன் சீல்டு. அவர் பேசின அந்த வார்த்தைக்கு பிறகு எலெக்ஷன் இன்னும் 6-7 மாதத்தில் வச்சுக்கிட்டு எங்கள் கவர்மெண்ட்டை பிஜேபி தான் காப்பாற்றுச்சு, என்னன்றி கொண்டாருக்கு உயிர் இல்லாமனு வந்து திருக்குறள் வேறு சொல்கிறாரு. இட்ஸ் ஹராக்கெரி, தற்கொலை, பொலிட்டிக்கல் சூசைடு. என்ன சாதிக்க போகிறாரு? ஆகவே இது ஏடிஎம்கே வயசான, அதாவது வந்து வெரி சீரியஸ் ட்ரபிள். அது த வெரி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஏடிஎம்கே இஸ் அண்டர் சீச். அது 53வது அடுத்த மாதம் 17ஆம் தேதி வந்து 53வது ஆண்டு விழா, 54வது ஆண்டு விழா. இப்படிப்பட்ட ஒரு சரிவை, சறுக்கலை, தன்னுடைய இருத்தலுக்கான ஒரு ஆபத்தை, த்ரெட் ஃபார் இட்ஸ் வெரி எக்ஸிஸ்டன்ஸ், அது இன்றைக்கி வந்திருக்கு. இது மாதிரி ஒரு அவலம் அந்த கட்சிக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. தோல்விகள் வரலாம், கட்சிக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒரு பேஸு உங்களுக்கு அடித்தளமே ஆடக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. எடப்பாடி ஹஸ் டெஸ்ட்ராய்டு, போத் எடப்பாடி அண்ட் ஓபிஎஸ் அவர் டெஸ்ட்ராய்டு தி ஏடிஎம்கே. கொண்டு போய் காலடியில் வச்சுட்டாங்க, பிஜேபி காலடியில் வச்சுட்டாங்க. அவ்வளோ பேச்சு பேசிட்டு ஏப்ரல் 12ஆம் தேதி போய் அலையன்ஸ் சேர்ந்தீங்கல்ல, தட்ஸ் அ ஷேம்லெஸ் திங் இல்லை, வெக்கக்கேடான காரியம் இல்லை. என்ன இம்ப்ரெஷன் நீங்கள் அந்த 1.5 வருஷம் கொடுத்தீங்க? அப்போ எதுக்கு வெளியில் வந்தீங்க? 24 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்களே ட்ராவல் பண்ணியிருக்கலாமே. 2 மாதம் முன்னால் பிப்ரவரியில் பேசுகிறீங்க எஸ்டிபிஐ மாநாட்டில், 31 இல்லை 36 இல்லை 41 46 கூட வந்து நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதத்தில் பிஜேபியோட போகிறீங்கன்னா வாட் இஸ் யுவர் கிரெடிபிலிட்டி? அப்புறம் இன்றைக்கி வந்து என் கவர்மெண்ட் அவங்க தான் காப்பாற்றினாங்க. யார் கவுக்க பார்த்தா அதை சொல்லுங்களேன். கவுக்க பார்த்தவொன்னே பிஜேபி தான். அப்புறம் அவன் காப்பாற்றுறான்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறதும் நன்றி தெரிவிக்கிறதும். ஸோ ஐ திங்க் எப்படி சொல்கிறது, தே ஆர் இன்வைட்டிங் தேர் ஓன் டிசாஸ்டர். அப்படி தான், அது ரொம்ப டீசெண்டாக சொல்கிறேன். இட்ஸ் வந்து டெத் விஷ் போல் அதை வந்து கட்சி அழிச்சிக்கிறாங்க அவங்களே வந்து. இந்த ஒட்டுமொத்த விஷயங்களுக்கு பின்னாடியும் எல்லாரும் சொல்கிறது அதிமுகவை ஒருங்கிணைக்கிற முயற்சி அப்படின்றது. ஏன்னா செங்கோட்டையனே அந்த விஷயத்தில் தான் முரண்பட்டு இன்னைக்கு தன்னுடைய பொறுப்புகள்லாம் இழந்துட்டு நிற்கிறாரு. அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இருக்கா? இருக்குது. ஏன்னா அந்த ஓட்டு செதறுது. இப்போ நீங்கள் ஓபிஎஸ் டிடிவிலாம் தனியாக போனாங்கன்னா தேர் ஸ்பாயில் ஸ்போர்ட். வாட் ஹேப்பன் 21 இயர் டிடிவி தினகரனை சேர்த்துக்கோன்னாரு எடப்பாடி, அமித்ஷா. எடப்பாடி வாஸ் வெரி அடமெண்ட். நீங்கள் நம்ம பல தடவை பேசிட்டோம், 10 தொகுதி வந்து சாலிடாக 10 தொகுதிகளுக்கு மேலே 23 தொகுதி, சாரி 19 தொகுதிகளில் நேரடியாகவும் 3 தொகுதிகள். ஆமாம், அவர் கேட்டது 10 தொகுதி கூட உங்களை உங்கள் சிம்பிளில் ரெட்டையில் நிற்க வைக்கிறனாரு. எடப்பாடி ஒத்துக்கல. டிடிவி தினகரனால 23 தொகுதி தேவர் டிஃபிட்டட். 23 தொகுதியில் டிடிவி போல் பண்ண ஓட்டு தான் ஏடிஎம்கேவோட டிஃபிட்டுக்கு காரணம். அதில் எப்படியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 15 தொகுதியாக திமுக தோற்றுருக்கோம். தனி மெஜாரிட்டி திமுக வந்திருக்குமான்றது ஒரு சந்தேகம். நெருக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்கோம். 118 மேஜிக் நம்பர் டிஎம்கேக்கு வந்திருக்குமான்றது இட்ஸ் $1 மில்லியன் கொஸ்டின். அதுதான் இங்கே இப்போ வந்து அதே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஓபிஎஸ் உடைச்ச ஓட்டு. முக்குலத்தோர் வாக்கு வங்கியை இவங்க 2 பேரும் டிஸ்ட்ராய் பண்ண முடியும், டிஸ்டர்ப் பண்ண முடியும். ஒரு 20 தொகுதி டிஸ்டர்ப் பண்ண முடியும் இல்லையா மினிமம். தாராளமாக அந்த பெல்ட்டில் ஒரு 20 தொகுதி கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸில் பின்னால் வந்து டிஎம்கேவே ஃபண்ட் பண்ணோம், தாராளமாக பண்ணுவாங்க. தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் வெர் இஸ் த கொஸ்டின் ஆஃப் ரைட் ஆர் ராங் டசன்ட் அரைஸ் அட் ஆல். இட்ஸ் ஹார்ட் பாலிடிக்ஸ். பின்னால் வந்து பல கோடிக்கணக்கில் இறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. லாஸ் வில் பி ஃபார் ஏடிஎம்கே லைவ். ஒன்றுபட்ட அண்ணா திமுக இல்லைன்னா திமுக வெற்றியை தடுக்க முடியாதுன்னு பிஜேபி நினைப்பது சரியான கருத்து தான். பட் இவர் ஒத்துக்க மாட்டேன்றாரு. 21 இவங்க வந்து இன்னும் டைட் பண்ணிட்டு இருக்கலாம்.
ஏடிஎம்கே யுனைடெட் ஏடிஎம்கே இருந்திருந்ததுன்னா 21 டிஎம்கே வந்து 96 மாதிரி மைனாரிட்டி டிஎம்கேக்கு மட்டும் வந்துருக்கும், இல்லைனா ரொம்ப ரொம்ப க்ளோஸாக வந்து 118க்கு ஒரு 2-3 சீட்டு குறைவாக வந்து கூட நின்று இருக்கும். அது போனது வந்து பிகாஸ் ஆஃப் தினகரன், எடப்பாடியோட அடமென்சி, தினகரனை சேர்த்துக்க மாட்டேன்னு. அது அவங்களுக்கு அந்த பயம் இருக்க தான் செய்யும். எப்பயுமே யுனைடெட் ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே வந்துடுது. யுனைடெட் ஏடிஎம்கே இருந்த காலகட்டங்களில் திமுக ஜெயிச்சதே கிடையாது. இதுதான் தி சிம்பிள் ஃபேக்ட். இது அவங்களுக்கு எவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும்? அமித்ஷா மாதிரியான ஒரு எலெக்ஷன் மெஷினை ரன் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கையில் இருக்கும். ஸோ தே நோ வெரி வெல். என்ன தான் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் யுனைடெட் ஏடிஎம்கே இல்லைன்னா வீழ்த்துறது கடினம். தட்ஸ் வை தே விஷ். அதில் விஜய் ஃபேக்டர் வந்தோம்னா பர்டன் கூட அதிகமாகுது. எல்லாரையும் சேர்த்துக்க முடியாதுன்றது ஓப்பனாகவும் சொல்கிறார். அவங்களுடைய மீட்டிங்கில் பேசும் பொழுதெல்லாம் கட்சியவே ரெண்டாக்குனவங்க, இல்லை வந்து ஆட்சியை கவிழ்க்க பார்த்தவங்க, இவங்களை நாங்கள் எப்படி ஒன்றாக்குறது அப்படின்ற சில காரணங்களை சொல்கிறாரு. ஒருங்கிணைக்காமல் என்னால் இருக்க முடியும், வேணாம் அப்படின்னு மறுக்கக்கூடிய இடத்துல எப்படி இருக்காரா? ஐ திங்க் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். நான் வந்து மோட்டிவ்ஸ் ஆட்ரிபியூட் பண்ணல. பொதுவெளியில் இருக்க சில விஷயங்களை மட்டுமே நம்ம நேயர்களுக்காக பதிவு பண்ணுறோன்னா, ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா பீப்புள் கேன் ட்ரா தர் ஓன் இன்ஃபரன்ஸ். அவன் புரிஞ்சுக்க வேண்டியவங்க புரிஞ்சுக்கலாம். நம்ம அதிகமாக பேச முடியாது. சில தகவல்களை மட்டும், பொதுவெளியில் இருக்க தகவல்களை பதிவு பண்ணாலே போதும். ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் எனக்கு தெரிஞ்சு அவர் 2 நாட்களுக்கு முன்பு அமித்ஷாவை சந்தித்த பொழுது எடப்பாடியுடன் அவருடைய மகன் போயிருக்கிறார், மிதுன். அவர் எதற்காக போனார்? இது ஃபேக்ட். திஸ் இஸ் சிம்பிள் ஃபேக்ட். மிதுன் எடப்பாடியோட ஐ திங்க் இஸ் ஒன்லி ஒன் சன். மிதுன் வந்து அவருடைய ஒரே மகன். அவர் எதற்காக எடப்பாடியுடன் அங்கே போனார்? நம்பர் 2, அவர் அமித்ஷா வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது ஒரு தொழிலதிபர் எடப்பாடியோட காரில் உட்கார்ந்துருக்கிறார். அவர் யார்? உள்துறை அமைச்சரை சந்தித்து வரும்போது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் மீட்டிங். ஏடிஎம்கேலேருந்து யாராவது இருக்கலாம், இல்லை பிஜேபியிலேருந்து யாராவது இருக்கலாம், இல்லை அதிகாரிகள் யாராவது இருக்கலாம், தப்பு கிடையாது. ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வரீங்க, லீடர் ஆஃப் த அப்போசிஷன் ஒரு ஸ்டேட்லேருந்து வராரு. ஹோம் மினிஸ்டரோட எல்லா கெஸ்ட்டுமே வந்து ஹோம் மினிஸ்டருக்கு வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க சம்டைம்ஸ் தே வில் டெப்யூட் தர் அஃபிஷியல்ஸ். யார் அந்த தொழிலதிபர்? இந்த 2 கேள்வியையும் மீறி இந்த 2 சிம்பிள் ஃபேக்ட்ஸ், பேரன் ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் பொதுவெளியில் இருக்குது. நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில் இந்த விவரங்கள் இருக்கலாம்னு தோணுது மனோஜ் எனக்கு. இதுக்கு மேலே விவரிக்க முடியாது. யூ ஹவ் டு கலெக்ட் த டாட்ஸ். மிதுன் எதற்காக அந்த சந்திப்பில் உடன் இருந்தார்? யார் மிதுன் வந்து பார்ட்டியில் ஒன்றும் ஆள் கிடையாது. இல்லை மிதுன் இல்லைன்னு எடப்பாடி மறுக்கட்டும், லெட் ஹிம் டினை. மிதுன் எதுக்காக இந்த மீட்டிங்கில் போனார்? அதுவும் வந்து தெர் இஸ் அ கிரைசிஸ் when he was summoned, அழைத்து பார்க்கப்பட்டிருக்கிறார். எடப்பாடியை உள்துறை அமைச்சர், இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அழைத்து பார்க்கிறார். மிதுன் எப்படி அந்த சந்திப்பில் உடன் இருக்க முடியும்? கட்சியில் பொறுப்பில் இருந்ததுன்னா இருக்கலாம். இப்போ ஸ்டாலினை கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னா உதயநிதி போனார்னா யாருமே கேட்க முடியாது. பிகாஸ் இது டெபுட்டி சிஎம். அல்லது வெறும் மினிஸ்டராக இருந்தால் கூட நீங்கள் கேட்க முடியாது. ஒன் ஆஃப் த மினிஸ்டர்ஸை ஒரு சிஎம் கூட்டு போகிறாருலாம். கட்சியில் இளைஞரணி அப்படியும் நம்ம சொல்லிக்கலாம். இங்கே எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏடிஎம்கேல மெம்பரானு கூட எனக்கு தெரியாது. இன் வாட் கெப்பாசிட்டி மிதுன் ஹஸ் அட்டெண்டட் தட் மீட்டிங்? நம்பர் 2, யார் அந்த தொழிலதிபர்? அவர் தான் இன்டர்பிரிட்டேஷன் அவர் தான் பண்ணார்னா, தட்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் வந்து ஹோம் மினிஸ்டருக்கு அவர் தான் பண்ணாருன்றாங்க. இது ரெண்டுமே வெரி குவைட் இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட். இந்த எடப்பாடியோட இந்த டெல்லி பயணத்தில் டேக் அவே ஆஃப் த மீட்டிங் இந்த 2 டெவலப்மெண்ட் தான், எஸ்பெஷலி மிதுன் வந்து போனது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது நம்ம இதை ஒதுக்கிட்டு பார்க்க முடியாதுன்னு தோணும். இந்த அளவுக்கு இறங்க வேண்டிய கட்டாயம் இருக்கா சார்? இதுலேருந்து நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கேட்குறோம், அப்படி கேட்குறாங்க. முக்கியத்துவம் இருக்கிறதால, நெசசிட்டி இருக்கிறதால தான் மனோஜ் மிதுன் போயிருக்காரு. ஐ திங்க் நீங்கள் மீடியா கேட்டிருக்கணும். அதை மிதுன் கலந்து கொண்டார். அவர் வாயிலேருந்தே அது என்டார்ஸ்மெண்ட் வாங்கியிருந்தார். பிகாஸ் கலந்துக்கலன்னா இட்ஸ் விவரப்புழை, ஃபேக்சுவல் ராங். பட் ஆல் இண்டிகேட்டர்ஸ் ஆர் தட் ஹி ஹஸ் மெட். அவர் இருந்திருக்காருன்னு தான் தோணுது. அப்போ மீடியா அதை கேட்டிருக்கணும். எப்படி என்ன கெப்பாசிட்டியில் அவர் இருந்தார் அப்படின்னு கேட்டிருக்கணும். அவர் ஏதாவது பதில் சொல்லியிருப்பார். பட் அந்த விவரம் அங்கே பதியுது. மிதுன் எதற்காக அந்த மீட்டிங்கில் கலந்துட்டார்? மேபி உங்கள் கேள்விக்கான பதில் அந்த ஃபேக்டில் இருக்கலாம். எடப்பாடி வந்து அண்டர் சீஜா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. வெதர் இஸ் அண்டர் சீஜ், அதாவது அதீதமான அழுத்தத்துக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறாரா பிஜேபியால்? ஒற்றுமையாக இருங்க, எல்லாரையும் யுனைடெட். பிஜேபி இஸ் ஹெல்பென்ட் அப்பான யுனைடெட் ஏடிஎம்கே, அதில் சந்தேகம் இல்லை. ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்குறதுல பிஜேபி ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க. அதில் தெர் இஸ் நோ செகண்ட் தாட். அதில் 2வது கருத்துக்கு இடம் இல்லை. அழைத்து தான் இவர் பார்த்திருக்கிறார். தனியாகவும் 10-15 நிமிடங்களுக்கு மேல் பேசியிருக்கிறார்கள் பொழுது பதில்
மிதுன் ஃபேக்டரில் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இப்போ எடப்பாடியால் இந்த அலையன்ஸ் வேண்டாம் அப்படின்னு உடச்சிட்டுலாம் வர முடியாதா? ஏன்னா ஆல்ரெடி பண்ணவர் தானே அவர். ஐ திங்க் மிதுன் ஃபேக்டர் தி ஸ்டம்பிளிங் பிளாக்னு எனக்கு தோணுது. தட்ஸ் ஐ கேன் பர்சீவ். மேபி ஐ எம் ராங். நான் வந்து திரும்பவும் சொல்கிறேன் மனோஜ், நான் அவதூறு பேசலை, ஸ்லாண்டர் பண்ணல யாரையும். பட் த சிம்பிள் ஃபேக்டை நேயர்கள் மத்தியில் நான் பதிவு பண்ணுறேன். அவரால் உடச்சிட்டு வர முடியாதா, திமிரிட்டு வர முடியாதா? பிஜேபி ஃபேக்டரியில் பிஜேபி ப்ரெஷரை அவரால் தூக்கி எறிஞ்சிட்டு கேன் ஃப்ரீ ஹிம்செல்ஃப், தன்னை விடுவித்து கொண்ட ஒரு சுதந்திர பறவையாக இருக்க முடியாதான்னு கேட்குறீங்க. ஐ திங்க் பதில் மிதுன் ஃபேக்டரில் இருக்குன்னு எனக்கு தோணுது. சார், சொந்த மகனையே சிறைக்கு அனுப்பின கலைஞர், இது மாதிரி நிறைய பேர் இங்கே இருக்காங்க. இந்திய அரசியலே அந்த மாதிரி நடந்திருக்கு. தேஜஸ்வி சிறையில் இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு ஒரு அரசியலில் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னா இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. அவங்களுக்கு அரசியல் தலைவர்களுக்கு கேட்குறேன். வெல், தட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் வர்சஸ் இண்டிவிஜுவல். இது ஒவ்வொரு மனிதர்கள் தனிநபர்கள் பொறுத்தின விஷயம் அது. பட் திஸ் ரெஜிம் இஸ் அ வெரி க்ரூயல் ரெஜிம். நீங்கள் கடந்த காலங்களில் வந்து காங்கிரஸ் ஸ்டாலினை எமர்ஜென்சியில் உள்ளே தூக்கி போட்டதாக இருக்கட்டும், அது பிறகு ஸ்லூ ஆஃப் கேசஸில் வந்து லாலுவோட சன்ஸ் உள்ளே போனதாக இருக்கட்டும், லாலு பிரசாத் அவங்களோட ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், வேறு மாநிலங்களில் ஏற்பட்ட சிக்கல், ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சோனியா காந்தி பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வெளியில் வந்து ஒரு ஆன்டி காங்கிரஸாகவே போய் காங்கிரஸை ஃபினிஷ் ஆஃப் பண்ணார் ஆந்திராவில். அப்படியும் இருந்திருக்காங்க, சக்கம்பானவங்களும் இருந்திருக்காங்க. ஏன் கலைஞரே வந்து எமர்ஜென்சியில் திமிர்னார். ஆனால் 2011 சரண்டர் ஆனார் இல்லை. 2011 மார்ச் 5 சனிக்கிழமை காங்கிரஸ் கூட 3 சீட்டு கெடுதுன்னு காங்கிரஸுக்கு இடமே இல்லைன்னு வீரவசனம் பேசிட்டு பட்டாசுலாம் வெடித்து கொண்டாடிட்டு மறுநாள் நிலை வித்வான்கள்லாம் கி வீரமணி உள்ளிட்டவர்கள் நேரில் பார்த்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து முடிவை வரவேற்கிறோம்னு சொல்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை. திங்கக்கிழமை சாயங்காலம் நைட்டு 10 மணிக்கு சோனியா காந்தி மத்திய அமைச்சர்கள் அன்னைக்கு மூக்க அழகிரியையும் தயாநிதி மாறனையும் கூப்பிட்டு 1 மணி நேரம் பேசினாங்க. இதே மாதிரி ஃபைலெல்லாம் தூக்கி போட்டாங்க. மறுநாள் காலையில் 3 சீட்டு கொடுத்து 63 நாயன்மார்கள்னு பாராட்டினார் கலைஞர். அண்ணா அறிவாலயத்தில் அதுக்கு 2 நாள் பொறுத்து 2வது மாடியில் சிபிஐ ரைடு கலைஞர் டிவியில். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தயாளம்மாக்கிட்ட விசாரணை, கிரவுண்ட் ஃப்ளோரில் ப. சிதம்பரம், ஜெயந்தி நடராஜன், பீட்டர் அல்ஃபோன்ஸு, ஸ்டாலின், துரைமுருகன்லாம் பேச்சுவார்த்தை சீட் ஷேரிங்க்கு. ஸோ ஆம் ட்விஸ்டிங்கில் கட்சிகள் இறங்கி போனதும் இருக்குல்ல. அப்படியும் மகளை காப்பாற்ற முடியாமல் அவர் ஜெயிலுக்கு அனுப்புனார் கனிமொழி. அதுக்கு அடுத்த இது மார்ச்சில் மே 20ஆம் தேதி கனிமொழி ஜெயிலுக்கு போனாங்க. எல்லாரும் ஜெயிலுக்கு போக தயாராக இருக்க மாட்டாங்க மனோஜ். அதுவும் இந்த காலகட்டம், இன்றைய காலகட்டம், இதெல்லாம் 15 வருஷத்துனால நடந்தது. இன்றைய பாலிட்டிக்ஸ்ன்றது வேறு, அதுவும் திமுக வேறு, அண்ணா திமுக வேறு. சரி, நம்ம வந்து டாட்ஸை தான் கனெக்ட் பண்ண சொல்லி நேயர்களை கேட்க முடியும், நம்ம ஓப்பனாக டைவல்ஜ் பண்ண முடியாது. அது சிம்பிள் ஃபேக்ட். சில விவரங்களை பொதுவெளியில் இருக்கிற விவரங்களை மக்கள் மன்றத்தில் வச்சாலே லெட் த பீப்புள் டிசைட். ஏன்னா இங்கே ஒரு விஜய்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதிமுகவுக்கு, ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கோ இல்லை வந்து விஜய்க்கு இன்றைக்கி இருக்கிற பாப்பாரெட்டிக்கு ஆட்சி அமைக்க முடியும்னு கூட நிறைய பேர் நம்புகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சொல்ல ஒரு ஆப்ஷன், அடுத்த ஆட்சியை அதிமுக விஜயும் சேர்ந்து அமைச்சிட முடியுன்ற ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது அதை முயன்று பார்ப்பதில் இது சிக்கலாக மாறுதா? அரசியல் பிழைத்தோர்க்காரம் கூற்றாகும். 2016 குறிப்பாக ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு 4.5 ஆண்டுகள் எடப்பாடி கவர்மெண்ட்டில் என்னெல்லாம் நடந்தது, எத்தனை மந்திரிங்க எப்படி சம்பாதிச்சாங்க, இன்றைக்கும் 8 மந்திரி மேலே இடி கேசஸ் இருக்குது. சாட்டையை சொல்லிட்டினார்னா மோடி வந்து கதை முடிஞ்சுது. கோப்புகள் தயாராக இருக்குது, பிரித்து பார்க்க வேண்டியதுதான் ஒரே ஒரு வேலை, லெஃப்ட் அவுட் ஜாபு. கிவன் அ சாய்ஸ் இவங்க விஜய் பக்கம் தான் போவாங்க, அதில் சந்தேகம் இல்லை. ஒரு சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா பிஜேபி ஏடிஎம்கேல ஒரு கடைக்கோடி தொண்டன்லேருந்து எடப்பாடி வரைக்கும் பிஜேபியை யாரும் விரும்ப மாட்டாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் இட்ஸ் அ நெகட்டிவ் ஃபோர்ஸு, சூசைடு, ஹராக்கரின்றது தெரியும். ஏன் போகிறாங்கன்னா அண்டர் கம்பல்ஷன் வரும்போது அகெயின் அடிக்கடி பேசுகிற தியரி தான் நம்ம பேசணும். 2 டைப் ஆஃப் பாலிட்டிக்ஸ், ஒன்று பவர் ட்ரிவன், இன்னொன்று மணி ட்ரிவன். இன்னைக்கு திமுகவுக்கு பவர் ட்ரிவன், அதிகாரத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க, எந்த எல்லைக்கும் போவாங்க. இப்போ இந்த மிரட்டலெல்லாம் ஸ்டாலின் கிட்ட இப்போ வைக்க முடியாது. ஈவன் இஃப் யூ ஆர் சம்படி இந்த ஃபேமிலி, ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, அவங்க ஆன்டி பிஜேபியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்டேஜில் அவங்க இருக்காங்க, பவர் அவங்க கையில் இருக்குது, அதுக்கு அவங்களுக்கு பணம் தேவை. பவர் இருக்குது, பவரை காப்பாற்றிக்கிறதுக்கும் பவரை ரீட்டைன் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு பணம் தேவை. அன்ஃபார்ச்சுனேட்லி ஏடிஎம்கேவோட சுச்சுவேஷன் இருக்கிற பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்கும் ஜெயிலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கும் பவர் தேவை. ஸோ திஸ் கால்டு மணி ட்ரிவன். வெரி சிம்பிள். Two theories, power driven and money driven. Power driven டிஎம்கே இன்னைக்கு, நாளைக்கு தெரியாது. ஏடிஎம்கே இஸ் மணி ட்ரிவன். உங்கள் பாலிடிக்ஸ் வந்து என்னைக்கு மணி ட்ரிவனாக மாறுதோ யூ ஹேவ் டு ரெடி ஃபார் ஆல் காம்ப்ரமைசஸ். அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. திஸ் இஸ்
ஷேம்ஃபுல் திங் மனோஜ். வெட்கக்கேடானது. அதிமுகவில் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிறது வெட்கக்கேடானது. சுயம் மரியாதை உள்ள எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஒர்க்கராலையும் இந்த அசிங்கத்தை தாங்க முடியாது, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா 53 வருஷம் ஒரு கட்சி, பெரிய கட்சி, தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸில் 60% அது பவரில் இருந்திருக்கு. டிஎம்கே வந்து தன்னோட எக்ஸிஸ்டன்ஸில் 2/3 பவரில் இல்லை. 76 வருட பாரம்பரியமிக்க கட்சி. நேற்றோட 76 வருஷம் அது ஆரம்பிச்சு. அதில் 76 வருஷத்தில் 50 வருஷம் அவங்க பவர் இல்லாமல் இருந்தாங்க. 26 வருஷம் தான் பவரில் இருந்திருக்காங்க. ஸோ எதிர்ப்புலேயே வளர்ந்த ஒரு இயக்கம். ஜெனுயன் ட்ரூ பொலிட்டிக்கல் பார்ட்டினா அது டிஎம்கே தான். எக்ஸிஸ்டன்ஸில் 2/3 அவங்க பவர்லேயே இல்லை, 1/3 தான் பவரில் இருந்திருக்காங்க. 1000 குறை தப்பு இருந்தாலும் இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அஃப்கோர்ஸ் அங்கேயும் இப்போ டிகே செட்டின் ஆகிட்டு இருக்கு, அது வேறு விஷயம். ஆஸ் ஆஃப் நோ இட்ஸ் அ ஜெனுயன் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இவங்க வந்து 53 வருஷத்தில் அதுலேருந்து வந்த ஆஃப் ஷூட்டு 30% 60% ஆஃப் த 30 இயர்ஸ் பவரில் இருந்திருக்காங்க. 20 இயர்ஸ் தான் இவங்க 23 இயர்ஸ் தான் பவரில் இல்லை. இது இவங்களுக்கு பேசிக்காகவே வந்து இவங்களுக்கு அந்த குவாலிட்டேட்டிவ் டிஃப்ரென்ஸ் 2 பேருக்குமே இருக்குது. பட் அதிமுகக்குள்ளே நடந்து கொண்டிருப்பவை வெட்கி தலைகுனிய வேண்டியவை. அது பார்ட்டி இஸ் ஃபினிஷ்டு. நாளைக்கு ஒருவேளை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் இட் வில் பி பிஜேபி கவர்மெண்ட், எழுதி வச்சுக்கோங்க. ஒருவேளை இவங்க அலையன்ஸ் நல்லா செட் ஆகி குட்டி கட்சிகளெல்லாம் உள்ளே இழுத்து இஃப் தே வேர் ஏபிள் டு சக்ஸஸ்ஃபுல்லி பிரிங் கோபுல ரெயின்போ அலையன்ஸ், ஒரு வானவில் கூட்டணியை வந்து அவங்களால அமைக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக எல்லாம் அவங்க ஒருவேளை அலையன்ஸ் ஆட்சியையும் கைப்பற்றி விடுகிறார்கள்னு வச்சு எனிதிங் கேன் ஹேப்பன். அதெல்லாம் நடக்காதுலாம் சொல்ல முடியாது. அது அதிமுகவுக்கு தனியாக 118 மேஜிக் மார்க் நம்பர் இருந்தாலும் அது பிஜேபி கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். இட் வில் பி a disaster ஃபார் பெரினியல் டிசாஸ்டர், பர்மனன்ட் டிசாஸ்டர் ஃபார் தமிழ்நாடு, சந்தேகமே இல்லை. இவ்வளோ கம்பல்ஷன்ஸ் இருக்குது எடப்பாடி மேலே, இவ்வளோ காம்ப்ரமைஸ் அவர் பண்ண வேண்டியிருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஒருவேளை இந்த அதிமுகவுக்குள் ஓபிஎஸ்ஐயும் டிடிவியையும் சசிகலாவையும் அவர் கொண்டு வராருன்னா எலெக்ஷனில் அது எதிரொலிக்குமா? இவ்வளோ முரண்பாடுகளோடு இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்குறதுன்றது. இப்போ சசிகலா இஷ்யூவே இல்லைங்க. பொலிட்டிக்கல் லைஃப் இஸ் சீல்டு. என்றைக்கு அவங்க 21 வெளியில் வந்துட்டு எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் முன்னால் நான் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறேன்னு சொன்னாங்களா, அன்னைக்கே ஹர் ஃபேட் இஸ் மீன் சீல்டு. அவங்களே அவங்க தலையில் வச்சுக்கிட்டாங்க, கொள்ளியை வச்சுக்கிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. பொலிட்டிக்கலி ஃபினிஷ்டு. ஷீ இஸ் ஃபினிஷ்டு. டிடிவியும் ஓபிஎஸும் மட்டும்தான் லெஃப்ட் ஓவர் கேரக்டர். யூனிஃபிகேஷன் ஒன்றுபட்ட அதிமுகன்னும் போது டிடிவியை கூட நம்ம சொல்லலை, ஓபிஎஸை மட்டும்தான் சொல்கிறோம். இப்போ இவங்க 2 பேரையும் ஓபிஎஸ்ஸை உள்ளே சேர்த்துக்கிட்டு டிடியோட அலையன்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னா எலெக்ஷன் நேரத்தில் இதெல்லாம் காணாமல் போயிடும். இது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும் நினைத்தல. நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்ஸஸ் இன் லைஃப். உங்களால் 2021 அலையன்ஸை கொண்டு வர முடியுது. அடிஷ்னலாக டிடிவியும் உள்ளே வந்துட்டார், ஓபிஎஸ் உள்ளே இருக்கார். டிடிவியோட அலையன்ஸ் டஃப் ஃபைட் இருக்கும். திமுக கேட்குவா கிடையாது. இது ஒன்றும் ஏடிஎம்கேவோட தோல்விக்கு வந்து இப்போ நடக்கிற சச்சரவுகள் ஒன்றும் காரணமாக இருக்காது. 26 தேர்தல் வந்து ஸ்டாலின் வேணுமா வேணாமான்னும் பொழுது அந்த டிசிஷன் வந்து இந்த 5 வருஷ பர்ஃபார்மன்ஸு டிஎம்கே மேலே மக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு அல்லது பாசம், சப்போர்ட், இது ரெண்டு அடிப்படையில் தான் டிசைட் ஆகும். இந்த விஷயங்களின் அடிப்படையிலலாம் அது டிசைட் ஆகாது. ஒன்று பட்டுட்டாங்கன்னா இதெல்லாம் கீழே போயிடும். யுனைடெட் ஏடிஎம்கே இஸ் அ பவர்ஃபுல் என்டைட்டி, அதையும் மறந்துடாதீங்க. யுனைடெட் ஏடிஎம்கே வித் 2 லீவ் சிம்பிள், அது மேஜிக். அது டிஎம்கே 53 வருஷத்தில் பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்ததே கிடையாது. இதையும் நீங்கள் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அப்போ யுனைடெட் ஏடிஎம்கே இருக்குதுன்னா என்ன தான் விஜய் ஃபேக்டர் இருந்தாலும் இட் வில் பி அ டஃப் ஃபைட். மேபி ஃபார் த ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு ஹங் அசம்பிளி நோக்கி நகரலாம். எனக்கு என்னமோ ஆஃப் லேட் அப்படி தான் தோணுது. ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாடு இஸ் ஹெட்டிங் ஃபார் ஹங் அசம்பிளி. அதைத்தான் பிஜேபி ஸ்மெல் பண்ணி இப்படி ஒரு இருக்கலாம். பழைய காம்பினேஷன் பர்முட்டேஷன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் போனால் கூட வந்து 5 வருஷம் டிஎம்கே கவர்மெண்ட் மக்கள்கிட்ட போகும்போது ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சி ஆல்ரெடி இருக்குது. மீடியா பேச மறுக்குது, அப்போசிஷனால் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. அதனால் வந்து தேனும் பாலும் ஓடுதுன்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி திமுகவால் சஸ்டெயின் பண்ண முடியுது. திமுகவில் உண்மையான பலம் அவங்களுக்கு இருக்கிற பலத்தை விட அதிக பலம் இருக்குன்னு மக்களை நம்ப வைக்கிறதும் அந்த நெரேட்டிவை சஸ்டெயின் பண்ணுறதும் தப்பு கிடையாது. தட்ஸ் பாலிடிக்ஸ். அந்த நெரேட்டிவில் அவங்க வின் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் கிரவுண்டு வேறு. இன்னும் 7 மாதத்தில் இன்னும் ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாகும். அப்போ காம்பினேஷன் பர்முட்டேஷன் எப்படி இருந்தாலும் மக்கள் வேணான்னு முடிவு பண்ணிட்டா ஃபினிஷ்டு. வேணான்னு முடிவு பண்ணல பட் ஒரு மாதிரி 2 கட்டான இருக்காங்கன்னா தென் இட் வில் பி ஹங் அசம்பிளி. அதனால் யுனைடெட் ஏடிஎம்கேவை அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா ஸோ மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் டிஎம்கே கேன் பி புஷ்ட் பேக். அப்படியே ஜெயிச்சாலும் இட் வில் பி வித் தனியாக 118 இருக்காது. ஃபார் தர் அலையன்ஸ் தே மே கோபல்.
அது தெரிஞ்சு தான் அமித்ஷா வந்து யுனைடெட் ஏடிஎம்கேக்கு இவ்வளோ தூரம் அவங்க முயற்சி மெனக்கடுறது எதுக்காக? இட்ஸ் அ சிம்பிள் ஃபேக்ட். யுனைடெட் ஏடிஎம்கே இருந்ததுன்னா திமுகவால் ரீட்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இவ்வளோ முயற்சிகள் உங்களுக்கு. ஆனால் இந்த முயற்சியை கையிலெடுத்த செங்கோட்டையன் அவர் இப்போ என்னன்னாருன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு அமைதியான இடத்துக்கு போயிட்டார். 10 நாள் கெடுனாரு. அந்த கெடு என்னாச்சுன்னு அவருக்கும் தெரியல, மற்றவங்களுக்கும் தெரியல. 6 பேர் போய் சந்திச்சோன்னாங்க. அந்த 6 பேரும் அமைதியாகவே இருக்கிறாங்க. எடப்பாடியை சந்தித்த அந்த 6 பேர்களையும் இப்போ செங்கோட்டையன் தவிர யாருமே பேச மாட்றாங்க. கை ஓங்கியிருக்கு, எடப்பாடி கை தான் ஓங்கியிருக்கு. பட் அவரும் வந்து இப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய புற அழுத்தங்கள் அதுக்கு அடி பணியலைன்னா அவருக்கு எதிராக there may be some revolt. பட் நீங்கள் அவரோட பெடிகிரியை பார்த்தீங்கன்னா, வரலாறு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஜெயலலிதாஸ் டெத் 11th ஹவரில் அவர் சக்கம் ஆகுறாரு. பேசாதெல்லாம் பேசுகிறாரு, ஆனால் சக்கம் ஆகிடுறாரு, ஒத்துக்கிறாரு. அவ்வளோ பேச்சு பேசிட்டு கடைசியில் பிஜேபி அலையன்ஸ்க்கு போனார். தட்ஸ் த இண்டிகேட்டர். அது கடைசி நேரத்தில் மாறலாம். ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷன் மாறலாம். ஐ திங்க் அவருடைய நிலை மாற்றத்துக்கு மிதுன் ஃபேக்டர் தான் காரணமாக இருக்குன்னு எனக்கு தோணுது. பட் அதை 2 பேரும் வெளியில் பேச மாட்டாங்க. அதாவது கண்ணுக்கு தெரியாத காரணிகள் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு புகைப்படத்தில் வரலனாலே தெரிஞ்சிருக்கலாம். ஐ திங்க் பிஜேபி வாண்ட்ஸ் டு சென்ட் அ மெசேஜ். வென் ஹோம் மினிஸ்டர் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, ஒவ்வொருத்தரோட யார் ஹோம் மினிஸ்டர் பார்க்க போகிறாங்க, அந்த டீம் வந்து ஒவ்வொருத்தரோட ப்ரெசன்ஸும் ஹோம் மினிஸ்டரோட சம்மதம் இல்லாமல் இருக்காது. சும்மா ஒருத்தன் போய் பார்த்துட முடியாது. இன்க்ளூடிங் தோஸ், அதாவது வந்து இப்போ இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் வீல் சேரில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு கூட வந்து எப்படி இந்த மாதிரி விவிஐபிஸை பார்க்கும்போது அந்த வீல் சேரை வந்து அதில் உட்காந்துருக்கிறோட ஆள் தள்ளின்னு வராங்கன்னா, அந்த விவிஐபிஸ் கிட்ட போகும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க வெளியில் போயிடுவாங்க. அந்த விவிஐபியோட ஆட்கள் தான் வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க. தட்ஸ் த ப்ரொசீஜர் உங்களுக்கு வந்து. ஸோ ஏடிஎம்கே டீம் ஒன்று போய் பார்க்குது, அதில் 7 பேர் இருக்காங்கன்னா, அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச பார்ட்டியில் மெம்பரானு எனக்கு தெரியல. அவர் ஒன்றும் பார்ட்டியில் எந்த பொறுப்புலையுமே இல்லை. அப்போ அவரோட ப்ரெசன்ஸ் அங்கே வந்து அமித்ஷா மட்டும்தான் என்ஷூர் பண்ணியிருப்பார். பை என்ஷூரிங் மிதுன்ஸ் ப்ரெசன்ஸ், அமித்ஷா சென்ட் அ மெசேஜ் டு த வேர்ல்டு. வெளி உலகத்துக்கு அமித்ஷா வந்து ஒரு மெசேஜை சொல்லிட்டார். அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். இப்போ நான் சொல்கிறது பாலிசி மேக்கர்ஸுக்கு புரியும், டிஎம்கேல விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும், ஏடிஎம்கேல விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு, காங்கிரஸில் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு, மீடியாவில் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். இது வரைக்கும் இல்லாமல் இப்போ ஏன் போகணும்? கடந்த முறைகளை பார்த்துருக்காரு, எங்கள் டெல்லிலையும் பார்த்துருக்காரு, இங்கேயும் பார்த்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பிஹைண்ட் த டோர்ஸ் பார்க்குறது வேறு, என்டார்ஸ்மெண்ட் ஆகிற லெவலுக்கு பார்க்குறீங்கல்ல, தட்ஸ் அ கேட்ச். அதாவது அவங்க அமித்ஷா வந்து சென்ட் அ கிளியர் மெசேஜ் டு ஏடிஎம்கே, லுக், ஃபால் இன் லைன் ஆர் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள் எனக்கு தோணுது. பீப்புள் சே தட் தேர் ஆர் ஃபைல்ஸ் ஷோன், ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டாங்கன்னா, தீஸ் ஆர் ஆல் அன்கன்ஃபார்ம், நமக்கு தெரியாது, ஒதுக்கி தள்ளவும் முடியாது, ஏற்றுக்கவும் முடியாது. அது கூட நம்ம போக வேணாம். இஸ் வெரி ப்ரெசன்ஸ் இருக்குல்ல, தட்ஸ் இனஃப்ன்ற நான் ஃபைலை காமிக்கணும்னு அவசியம் இல்லை. மிதுன்ஸ் ப்ரெசன்ஸ் இஸ் அ ப்ரூஃப் தட் எடப்பாடி இஸ் ஃபாலிங் இன் லைன். லெட் அஸ் சீ என்ன நடக்குதுன்றதை பொறுத்து பார்க்கலாம். ஒரு நேரத்துக்கும் கருத்து. நன்றி மனோஜ், நன்றி.